சும்மா கிடந்து புலம்பிக்கிட்டு எல்லாம் 4 மாவடிக்கு போறீங்க 4 மாவடிக்கு போறீங்க 4 மாவடிக்கு போறீங்க. அதுல ஏன் அந்த 4 மாவடிக்கு போறோம், ஏன் மக்கள் வந்து அந்த 4 மாவடிக்கு போறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? பார்க்க மாட்டோம். 4 மாவடிக்கு கூட்டம் போகுதுப்பா, நீங்க 4 மாவடிக்கு ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க? மோகன் சிலாசரச அண்ணனை பாக்குறதுக்கு அவரை எப்படி எங்க பார்க்க முடியும்? எங்கேயோ கிடந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. எப்பவுமே மோகன் சிலாசரச அண்ணன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டா இருக்காப்ல? இல்ல, அவரு நிக்கிறதே தெரியாது. அப்போ மக்கள் ஏன் போறாங்க? எழுந்திரிச்சா தலைவலிக்கும், கைகால் உதறும், கொண்டாட்டு பிள்ளை எப்படி காப்பாத்துவ? அது அப்புறம் அவன் உயிரை காப்பாத்துறான்டா. அவன் உயிரை காப்பாத்துறியா முதல்ல? நீ கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னு போயிருக்கியா? உன் உயிரை தன்னைதானே காப்பாத்தியா? உயிரை என் பொண்ணு எனக்கு முக்கியம். நீ பொண்டாட்டி பிள்ளை என்ன முக்கியம்? எட்ல போ. இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? பர்மிஷன் கொடுத்தது வரல, இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்க கடை உடைக்கப்படும். இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாராகவும் இருக்கலாம். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் காரணம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம பல நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம், ஆண்டவரே ஏசப்பா, ஒயின் ஷாப்பு என்னோட கணவர், எனக்கு தெரிஞ்சவங்க, என் சொந்தக்காரரு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாப்புல, வீட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப்பு குடிச்சுவிட்டு, அந்த ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக பதில் அளிச்சிருக்காங்க. தற்சமயம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு, காலேஜு, சர்ச்சு, மசூதி, கோயில்கள் 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஒயின் ஷாப்புகள் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே மீதி எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து மூடிடுவாங்க. அப்போ காட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணணும்? தமிழக அரசு நம்மளோட ஜெபத்தை கேட்டு பண்ணிட்டாங்க, ஓகே. அதுக்கு பிரதிபலனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம அன்பு அண்ணன் மோகன் சிலாசரச அண்ணன் சொன்ன ஒரு ஊழியத்தை என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் நானும் செய்ய போகிறோம். எப்படி? ரொம்ப ஈஸியானது. இந்த ட்ரக்ஸ் அடிக்ட்டு, குடிகாரர்கள், அந்த மாதிரி உள்ள நண்பர்கள் நம்மோட, அவங்களுக்கு மறுவாழ்வு. எப்படி மறுவாழ்வு? மறுவாழ்வு மையம்னு அங்கங்கே இருக்கேப்பா, அங்கே போய் சேர்த்து விட்ருவோமா? இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் 3 டன்ஸுங்க 30 ரூபா 60 ரூபா தான். பக்கத்தில் ஆந்திரா பாட்டில், அங்கே போய் ஒரு 4 பாட்டில் 10 பாட்டில் காசு வாங்கிட்டு வர பிடிக்க மாட்டேன். அங்கே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஏறி வந்துடுவான். 3 பாட்டில் 4 பாட்டில் அப்படி குடிச்சிட்டு கூட போயிடுவான். இப்போ நம்ம அந்த ஊழியம் செய்ய போகிறோம் இல்லைங்களா? நம்ம மோகன் சிலாசரச அண்ணன், அன்புராஜ் டாக்டர் அண்ணன், திருநெல்வேலி பீஸ் மருத்துவமனை, அவங்க சொன்ன குடிகாரர்கள் மறுவாழ்வு ஊழியத்தை நம்ம சபையில் வச்சு என்ன பண்ண போகிறோம்? மிக மிக குறிப்பாக மெட்ரோ சிட்டிகள், சென்னை மாதிரி, ஏன் கிராமங்களுக்கு இது வேண்டாம்? ஏன்னா கிராமங்களில் தான் ஆல்ரெடி காட்டுக்குள்ள ஒயின் ஷாப்பு இருக்குது. அதை தமிழக அரசாங்கம் அது என்னைக்கு மூடுறாங்களோ, அது மொத்த மது ஒழிப்பு அது என்னைக்கு நடக்குதோ அதுக்காக நம்ம ஜெபிப்போம் தொடர்ந்து. ஆனால் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பு தான் இன்னைக்கு ஸ்கூல், காலேஜு, சர்ச்சஸ் பக்கத்தில், கோயில், மசூதி பக்கத்தில் இருக்கிற 1/2 கிலோமீட்டருக்குள்ள மூடி இருக்காங்க இல்லையா? அப்போ சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை ஆவிக்குரிய திருச்சபை போதகர்கள், பிரம்மாண்ட சபை இல்லை, சின்ன சின்ன சபை. அதாவது குடியில் வந்து மொத்தம் 3 வகை. ஒன்று, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்காக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. நானும் என்ன பண்ணியிருக்கேன், சென்னையில் அண்ணா நகர் திருமங்கலம் பக்கத்தில் சிந்தாமணி அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, 4 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை, சென்னையில் இருக்கிற
ரெசார்ட்டுக்கு கூட்டு போய் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. சரக்குனா அங்கே இருக்கிற சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3000 4000 ரூபாய் அந்த மாதிரி. அந்த பாட்டிலை தூக்கிட்டு வந்து ஒரு சிலர் வீடுகளில் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கு, ஒரு சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஹை கிளாஸில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் குவார்டர் பாட்டிலை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சா ஒளிச்சு வைப்பாங்க. கணவனுக்கு மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு கணவன் ஒளிச்சு வைப்பாரு. அதை குடிச்சு விட்டு அவர் வந்து வராண்டாவில் ஹாலில் இருக்கிற என்னது டிவிக்கு மேலே அலமாரியில் வச்சா செருப்படி விழும். குடிக்கிறது இல்லாமல் அது வேற என்ன பண்ற, பந்தாவா தூக்கிட்டு வந்து ஹாலில் வச்சிருக்கியா, அது என்ன பூச்செடியால இது அப்படின்னுட்டு. ஆனா இந்த மாதிரி காஸ்ட்லியான சரக்கு அந்த பாட்டில பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் வீடுகளில் அலமாரியில வைப்பாங்க. எல்லாமே 4000 5000 ரூபாய் சரக்கு பாட்டில். அந்த மாதிரி பார்ட்டி இன்னைக்கு வர பல கம்பெனிகளில் நடந்துகிட்டு இருக்கு. பல ஆபீஸில், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆபீஸில் மட்டும் கிடையாது, எல்லா துறைகள்லையுமே அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களும் குடிகாரர்கள் தான். ஆனா அந்த குடிகாரர்களால வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடா அப்படின்னா இல்லை. குடிப்பாங்க, வாடை வெளியே வராது, அழகா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, நல்லா படுத்து தூங்குவாங்க. மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக போய் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. திரும்ப டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு அந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. இந்த மாதிரி குடிக்கிறவங்க இவங்களால பிரச்சனை கிடையாது, இவங்களுக்கு நம்மளோட ஊழியம் தேவையில்லை. அடுத்து இந்த டேனேஜில், அதாவது நம்மளோட கழிவு, நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய கழிவு நம்ம கையில பட்டுடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், தண்ணி போட்டு கழுவி அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருந்து வரக்கூட கழிவு நம்மளுக்கு அருவருப்பு. அதுல ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கு, ஏகப்பட்ட கிருமி இருக்கு, ஐயோ சீச்சி அசிங்கம், நம்ம உடம்புக்குள்ள இருந்து வர்றதுதான். அந்த மனித கழிவு டேனேஜில் அடைச்சிக்கும். அங்க லென்ஸ் விட்டு கேமரா விட்டு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கருப்பு கலர்ல தண்ணி என்ன இருக்கும், மாறி போய் சாக்கடை தண்ணி. அந்த மனித கழிவுக்குள்ள போய் ஒரு அண்ணன்மார் அக்காமார்கள் இறங்கி, அக்காமார்கள் அண்ணன்மார் தான் அந்த வேலைகள்ல இருப்பாங்க, போய் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற அடைப்பை கிளீன் பண்ணி விட்டாதான் நம்ம வீட்டு பாத்ரூம்ல என்ன ஆகும், ரெஸ்ட் ரூம்ல தண்ணி நிக்காம ஓடும். அந்த வேலை செய்யறவங்க அவங்கள போய் நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா, எப்படின்னா இந்த வேலை செய்யறியா, இந்த நாத்தத்துக்குள்ள எப்படின்னா இறங்குறியா, ஒரு குவார்டர் அடிச்சுட்டு தான் இறங்குவோம் தம்பி, இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி வேலை செய்யறவங்க கடினமான, அவங்க குடிப்பாங்க. அந்த குடியினால வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடானா இல்லை, அவங்க வேலைக்கு அதை குடிச்சுதான் ஆகணும். அழகா குடிச்சிட்டு டேனேஜுக்குள்ள இறங்குறாங்க, கடினமான வேலை பார்க்குறாங்க, நாத்தத்துக்குள்ள திரும்ப குளிச்சுட்டு வீட்டில் போய் அவங்கள பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்ச ஒரு மாதிரியே தெரியாது. அந்த அவங்களோட நார்மலான வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறது, குடும்பத்துல டார்ச்சர் பண்றது, கணவன் மனைவி சண்டை, இந்த டேனேஜில் இறங்கி கடினமான நாத்தத்துக்குள்ள வேலை பார்க்குற குடிகாரர்கள் அவங்களும் குடிகாரர்கள் தான். ஆனா அதனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு கிடையாது. அடுத்து 3வது வகை குடிகாரர்கள், அவங்க யாருன்றது நான் சொல்ல தேவையில்லை, எதுக்குன்னே குடிக்கியா தெரியாது, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்போ பார்த்தாலும் குடி 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 குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. அந்த பாட்டில கண்ணு தெரிய மாட்டேங்க, என்ன எழுதி இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா, காலையில் அடிச்ச சரக்கு தம்பி இன்னும் தெளியல பார்த்துக்கா. தெளியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அடுத்த குவார்டரு. அந்த மாதிரி உள்ள குடிகாரர்கள். இந்த சின்ன குழந்தைகளுக்கு கிரேப் வாட்டருக்கு ஊற்றுவோம் இல்லையா, உட்வான்ஸ் கிரேப் வாட்டரு, ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அந்த மாதிரி உன் குழந்தைய என்ன பண்ணு, தூங்க போடுது. அந்த கேட்டகரி. எதுக்கு குடிக்கிறோன்னு தெரியாம குடிச்சிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. வீட்டில் மனைவிமார்கள் ஏதோ ஒரு
கட்டட வேலைக்கு, தொழில், ஏதோ ஒரு கூலி வேலை செய்வாங்க. அவங்க சேர்த்து வச்சிருக்க பணத்தை என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க, திரும்ப குடிப்பாங்க. வீட்டில் மனைவி வரதட்சணை நகை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாமார்கள் கஷ்டப்பட்டு வாயில வயிற்றுல கட்டி அவங்க ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம பொம்பளை பிள்ளைய நகை போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க. அம்புட்டு நகையை அழிச்சு விடுவாரு, குடிக்கிறேன் குடிக்கிறேன் குடிக்கிறேன்ட்டு. அப்புறம் வீடு சொந்த வீடாக இருந்தால் வாடகை வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் பொண்டாட்டியை தூக்கி போட்டு என்ன பண்ணுறது, புள்ள தன்னோட பொம்பளை புள்ள காலில் இருக்கிற கொலுசு, அதுவும் அவர் வாங்கினதா இருக்காது, அவங்க மாமனார் மாமியார் பேத்திக்கு கொலுசு போடலாமேன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கொலுசையும் விற்று குடிக்கிற கணவன்மார்கள், ஆண்கள். எந்த நோக்கமுமே கிடையாது, எந்த டார்கெட்டும் அவங்க அச்சீவ் பண்ணல, எந்த ஆஃபீஸ்லேயும் அவங்க வேலை பார்க்கல, எந்த ஒரு டேமேஜுக்குள்ளேயும் அவங்க இறங்கலை, மனித கழிவுகளையும் அல்லலை, ஆனால் குடிச்சிட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்கும் கேடு. முதல்ல வீட்டுக்கு கேடு, அதுக்கப்புறம் தானே நாடு. அந்த மாதிரி உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல தேவாலயங்கள், பல மினிஸ்ட்ரியில் போய் கதறி, ஆண்டவரே ஏசப்பா என் கணவனோட குடிப்பழக்கத்தை மாத்துங்க, என் குடிப்பழக்கம், என் கணவர் என்ன பண்றாரு, குடிச்சுக்கிட்டே கிடக்காரு அப்படின்னு அழக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி இந்த 3வது கேட்டகரியில் உள்ளவங்க தான். முதல் 2 கேட்டகரியில சொன்னேன் இல்லையா, பார்ட்டி பிளஸ் டேனேஜில் இறங்குற இவங்கள மாதிரி உள்ளவங்க அழமாட்டாங்க. இந்த 3வது கேட்டகரியில உள்ள அந்த மாதிரி குடிகாரர்களோட மனைவிமார்களோட கண்ணீரை நம்ம என்ன பண்ணணும், துடைக்கணும், அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றணும். எப்படி மாற்ற? சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகள்ல கட்டாயம் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா ஒயின் ஷாப்புகளும் மூடப்படும். ஏன், நம்ம கிராமங்கள்ல ஏற்கனவே காட்டுக்குள்ள தான் கிடக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகள்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு காலேஜ் இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும், ஒரு மசூதி இருக்கும், ஒரு இந்து கோயில் மத கோயில்கள் இருக்கும். அதனால கட்டாயம் எல்லா ஒயின் ஷாப்புகளும் இனி வரக்கூடிய காலங்களில் மூடிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மாற்று வழி என்ன? அப்ப அவங்க எங்க போனோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் குடிக்காதீங்க, ஆவியினாலே நிறைந்து. என்ன மாதிரி ஆவியினால நிறையணும்? அது கீழே உள்ள வசனம் பாருங்க, 19ஆம் வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி கடைகள் மூடப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில அலையக்கூடிய நம் அருமை அண்ணன்மார்கள் தம்பிமார்களை அவங்கள என்ன பண்ணணும்? உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் என்னக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோஸ்தரித்து தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஐயா, மனுஷன் பிறகு ஒரு தடவை தான், மறுபடி பிறக்க போறது கிடையாது, புரியுதா? அதனால கடை மூடக்கூடாது நாங்க சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குது, 3 வேளை சாப்பாடு. அப்படி 3 வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம பிக் பாக்கெட் அடிக்க ஆரம்பிப்போம், வீடு பூந்து கொள்ளடிக்க ஆரம்பிப்போம். பசிக்காக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இன்னைக்கு நம்ம நல்லவர்கள். அப்போ ஒரு பொருள் கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் பலவிதமான, அப்ப அவங்களுக்கெல்லாம் புகலிடம், பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அந்த மாதிரி உள்ள அண்ணன்மார் தம்பிமார்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட சபை சண்டே சர்வீஸு முதல் ஆராதனை 6 மணிக்கு 6 to 8, அப்புறம் திரும்ப 8 to 10, அப்புறம் 10 to 12 இங்கிலீஷ் சர்வீஸு, கன்னடா சர்வீஸு, மலையாள சர்வீஸு. இதுக்கு மட்டும்தான் என்னோட சபையை நான் என்ன பண்ணுவேன், திறந்து வைப்பேன் அப்படின்றது இல்லாம கிராமங்கள்ல போய் பாருங்க, எப்பவுமே திருச்சபை என்ன இருக்கும், சபையை திறந்துருக்கும். கோயில் குட்டியார் அண்ணன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு,
அங்க இருப்பாப்புல. அந்த சபைக்கு நீங்க எப்பனாலும் போய் என்ன பண்ணலாம், காலையில 6 மணிக்கு ஓபன் பண்றாங்களா, நைட்டு 10 மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த திருச்சபையை மூடுவாங்க. அப்போ ஒரு மன குழப்பத்துல, ஒரு மன பிரம்மையில, ஒரு போதைன்ற ஒரு விஷயத்துல இவ்வளவு நாள் அடிமையா இருக்கிற அவங்க எங்க போவாங்க? எங்க போகணும்? நம்ம சபைக்கு என்ன பண்ணணும்? வர வைக்கணும். 24 மணி நேரமும் திறந்து வைக்க தேவையில்லை. காலையில இருந்து நைட்டு வர வச்சுட்டு ஒரு பெரிய பேனர், பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நல்லதுதான். குடி போதையில உங்களால அதுல இருந்து எப்படி விடுபட முடியலன்றவங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்னோட சபைக்கு வாங்க, இந்த சர்ச் உங்களுக்கானதுன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை நடத்துவோம். மற்ற திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வர உங்களுக்கானதுப்பா. உள்ள வந்து என்ன பண்ணுங்க, வாங்க. வாந்தி எடுக்கையலா எடு, தப்பு இல்லை. நாங்க என்ன பண்றோம், கிளீன் பண்றோம். டிஜே தெரியுமா? பார்லலாம் போனீங்கன்னா, நான் சொன்னேன்ல, நான் அண்ணா நகர்ல திருமங்கலம் சிந்தாமணி கிட்ட வேலை பார்க்கும்போது சென்னை ஈசிஆர்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, டிஜே என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம சபையில இப்ப படிச்சோம்ல, சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் போட்டு விடுவோம். என்ன பண்ணுவோம், பாட்டை போடுவோம். எல்லா சபைகள்லயுமே ஊஃபர்ல இருந்து எல்லாம், மிக்சர்ல இருந்து எல்லாமே இருக்குல்ல, பாடிக்கிட்டு கிடக்கட்டும். ஒரு பேனர் வச்சு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, யாருப்பா வருவா அந்த மாதிரி எல்லாம் வச்சா? யார் வருவா? விதைக்கிறது தான் நம்ம வேலை, அறுவடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துப்பார். சும்மா பாடிக்கிட்டு கிடக்கட்டும். சங்கீதம் கீர்த்தனை பாமாலைன்னா, அதுக்கு சங்கீதம் கீர்த்தனை பாமாலை எல்லாம் பாடினா இந்த இப்போ உள்ள காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம கிராமங்கள்ல ஹார்மோனியம் பட்டி வச்சுக்கிட்டு காயேர்த்தாரேன் பாயேந்தியல்வா சகோதரா, ஒண்ணும் இல்ல, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, அததான் ராகம் போட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாட தேவையில்லை. இப்போ நல்ல என்ன இருக்கு, ஆராதனை எவ்வளவோ தம்பிமார்கள் அருமையா இப்ப உள்ள டெக்னாலஜில பாடல்கள் போடுறாங்க. அந்த மாதிரி பாட்டை நம்ம சபையில ஸ்பீக்கர்ல என்ன பண்ணுவோம், டிஜே போட்டு விடுவோம். ஒரு பேனர், குடிகாரர்களுக்கு என் சபை திங்கள் டு சனிக்கிழமை வரை ஓப்பன் அப்படின்ற நம் சபை அப்படின்ற ஒரு பேனர், டிஜே, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர். என்ன செலவாயிர போகுது? ஒரு பேனருக்கு ஒரு 1000 ரூபாய். அப்புறம் கரண்ட் பில் எம்பிட்டு ஓடிற போகுது? ஓடிட்டு போட்டோம். யாரோ ஒருத்தர் அது யார் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு 4 மாவடிக்கு அவ்வளவு கூட்டம் போறதுக்கு காரணம். சும்மா கிடந்து புலம்பிக்கிட்டு எல்லாம் 4 மாவடிக்கு போறீங்க. அதுல ஏன் அந்த 4 மாவடிக்கு போறோம், ஏன் மக்கள் வந்து அந்த 4 மாவடிக்கு போறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குமா? பார்க்க மாட்டோம். 4 மாவடிக்கு கூட்டம் போதுப்பா, நீங்க 4 மாவடிக்கு ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க? எப்பவுமே மோகன் சிலாசரசன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டா இருக்காப்ல? இல்ல, அங்க எப்பவுமே இந்த ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி போதையில அடிமையானவங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எப்பனாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன், காலையில இருந்து நைட்டு வர. அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, அங்க மோகன் சிலாசரசனை பாக்குறதுக்கு அவரை எப்படி எங்க பார்க்க முடியும், எங்கேயோ கிடந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அவரு நிக்கிறதே தெரியாது. அப்போ மக்கள் ஏன் போறாங்க? இதுதான் காரணம். பண்ணலாமா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அருமை போதகர்கள், நம்ம சபை என்ன பண்ணுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வர ஒவ்வொருத்தருக்காகவும் ஃபுல் டைம் திறந்து வைப்போம். சபை போதகராகி எனக்கு பல வேலை இருக்குப்பா, நான் எப்படிப்பா உட்கார முடியும்? கிராமங்கள்ல மாதிரி, சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகள்ல ஒரு கோயில் குட்டியார் என்னன்னா சம்பளத்துக்கு போடுவோம், தப்பு இல்லை. நம்ம காணிக்கை பணங்களை என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு ஸ்பான்சர் அவருக்கான செலவை என்ன பண்ணுவாங்க,
நம்ம திருச்சபையில் வரக்கூடிய விசுவாசிகள் ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பாருங்க. இதுக்கு ஓகே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருச்சபை போதகர்கள் என்னோட லைனுக்கு வாங்க. பேனர் செலவு அவ்வளோதான், அது பெரிய செலவு கிடையாது, நம்ம பண்ணிடலாம். என்ன மாதிரி பேனர் அடித்து உள்ளே இழுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் நினச்சி வச்சுருக்கேன். அட்ராக்டிவா இங்கே குவார்டர் விற்கப்படும், சரி இல்லை வேற மாதிரி வசனத்தெல்லாம் எடுத்து வேற மாதிரி வச்சுருக்கேன். இந்த குடிகாரர்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள உள்ளே வர வைக்கிற மாதிரி ஒரு பேனரு. அப்புறம் டிஜே, எப்போவுமே ஆராதனை, எப்போவுமே சங்கீதம், கீர்த்தனை, பாமாலை பாடல்கள் நீங்கள் நம்ம சபையில் என்ன பண்ணுவோம், ப்ளே பண்ணுவோம். அதுக்கு என்ன கரண்ட் பில் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான் செலவு. அதை நம்ம ஊழியத்தின் மூலமாக என்ன பண்ணுவோம், நம்ம ஷேர் பண்ணுவோம். சென்னையில் இருக்கிறவங்க மட்டும், கிராமங்களில் இருக்கிறவங்க வந்துட போகிறீங்க. கிராமங்களுக்கு இந்த ஊழியம் தேவையில்லை. சென்னை மெட்ரோ சிட்டிகளில் இருக்கிறவங்க மட்டும் என்னோட லைனுக்கு வாங்க. ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும். அந்த மாதிரி அடுத்தவர்களோட துக்கத்தை நம்ம சந்தோஷமாக மாற்றும் போது நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். பலரோட துக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாய் மாற்றுவோம். நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அதனால இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். நீங்க படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் அன்பை, நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம். இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை.